இங்க பாருங்க பையன் தான பண்ணாரு அந்த சீரியல் மாதிரி உங்க அடிக்கடி போயிட்டார். தேடி குடுப்பாளா? நீங்க என்ன பண்றீங்க? தேடி குடுப்பாளா? இல்ல தேடி அதெல்லாம் மழுப்பல். நோ 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 நோ. அவர் வந்து மினிஸ்டருடைய புள்ள. அப்பா தமிழ் செல்விக்கு தான பவர் அதிகம். தமிழ் செல்வி தான மருமக. என் புருஷன் எதுக்கு அந்த வீட்ல இருக்கான்? என் புருஷன் அந்த வீட்ல எதுக்கு இருக்கான்? இதுல யாரை பார்த்த உடனே உங்களுக்கு கோவம் வந்துச்சு? சார் எனக்கு தங்கமயில் அம்மா சார். தங்கமயில் அம்மா. அப்படி பாரு சூப்பர் சீனரி. ஒரு குடும்பத்தை வந்து நல்லா இருக்கிற பொண்ணையும் வந்து வில்லத்தனமா கெடுக்கிறதுனால அவங்கள பார்த்த உடனே கோவம் வருது. சபாஷ், சரியான போட்டு. ஏமா இத்தனை ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்க, இன்னும் எப்படிமா வில்லத்தனம் பண்ணிட்டே இருக்க அந்த ஃபேமிலிக்குள்ள? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? எப்படியாவது என் பொண்ணு நல்லபடியா வாழணும். நல்லபடியா வாழணும்னா நல்லது தானங்க சொல்லி கொடுக்கணும். இது ஒரு நல்ல கேள்வி. போலி நகைய போட்டு எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் தெரிய தானே போகுது. அது தெரிய வரும்போது பாத்துக்கலாம். அது வரைக்கும் டிராவல் பண்ணுவோம். தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து அரசியல் வரைக்கும் நான் ஷோ பண்ணிட்டேன். ஆனா திருன்னு இது வரைக்கும் நான் முழிச்சதே இல்லை. அவங்க என்னடானா நீங்க தங்கமயில் இப்படி பண்ணிட்டீங்க, நீங்க என்னடானா இப்படி செஞ்சிட்டீங்க, என்ன நடக்குது? என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா. வேற யாரை பார்த்தோன்னே கோவம் வருது? சார் கண்ணம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. எனக்கு அடிக்கணும் போல தோணுச்சு சீரியல் பார்க்கும்போது. பொம்பளைக்கு அடக்க இருக்க, போக்கிரித்தனம் இருக்க கூடாது. அவன் தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டானே, விட்டுற வேண்டியதானே. குழந்தையாயிருச்சு, அந்த குழந்தைய அவனுக்கு இல்லைன்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்படுத்தணும். என்ன பண்றது? பார்த்தப்ப என்ன கேட்கணும்னு தோணுச்சு? என்ன சொல்றதுன்னே தெரியல. அடிக்கணும்னு தான் தோணுச்சு எனக்கு. ஃபரீனா, என்ன அடி வாங்குற லெவலுக்கு உங்களுக்கு ஆத்திரத்தை உண்டாக்கி வச்சிருக்கீங்க? இதெல்லாம் என்ன பிரமாதம்? நான் ஆல்ரெடி நிறைய வாங்கியிருக்கேனே அடி. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்கும் போது கூட்டத்துல வந்து நம்ம ஏதோ ஒரு கை பின்னாடி இப்படி முடி ஹே வெண்பா அப்படின்னு இப்படி புடிச்சு இழுத்துட்டாங்க முடி. காலையில ஒரு 4 தோசையை வச்சுட்டு மகாநதி பார்க்கலான்னு ஆன் பண்ணா, இவங்க பண்ற இரிட்டேஷன்ல 10 தரம் பிபி பல்ஸ் அப்படி ஏறுது சார். ஐயோ ஐயோ. ஆக்சுவலாக இது பிரியாத்தம்பி மேடம்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவங்க ஏதாவது தான் நம்ம நடிச்சிட்டு இருக்கோம். நீயானா கூட தான் அவர் டைரக்ட் பண்றாரு. ஏதாவது பிரச்சனைனா என்னைய தான் திட்டுறாங்க. நக்கல்யா அவனுக்கு. கதையை ஒழுங்கா ஃபாலோ பண்ணியிருந்தா கண்டிப்பா தெரியும். காவேரி தான் டார்ச்சர் பண்ணுது. இல்ல சார் இவர் டார்ச்சர் பண்ண காவேரி பதிலடி கொடுக்குறாரு. எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. என் கல்யாணத்தை யார் நடத்துனாங்க? அது பழைய கதைமா. குட் கொஸ்டின். சார் அதுக்கு நாங்க ரிவெஞ்ச் எடுக்கிறோம் சார். நல்லா நடக்க வேண்டிய என் கல்யாணத்தை புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து மாறி 2 வாட்டி நிறுத்திட்டாங்க சார். என்ன கொடுமை சரவணது. ஓ, உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேர் தான் வில்லி. ஆமா சார், எனக்கு வந்து 2 நிச்சயம் நடந்தது, 2 கல்யாணம் நடந்தது, எல்லாத்தையும் சரமாரியா வந்து தடுத்துட்டு இருந்தாங்க சார். பாய்ஸ் நல்லா ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். ஏன்னா அவங்க காவேரியோட பாய் ஃப்ரெண்ட லவ் திருப்பி கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சதுனால. அவங்க பண்ணதா இல்ல சார், ஏன் மாமா பையன். ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. ஏன் மாமா பையன் சார் அவன். உங்க மாமா பையனா அந்த புள்ள லவ் பண்ண கூடாதா? எனக்கும் என் மாமா பையனுக்கும் நிச்சயம் ஆயிடுச்சு. என்ன சண்டைக்கு வர்றயா? மண்ட பத்திரம். ஒன் சைடு லவ்வா இருந்தா இவங்க போய் தடுக்கலாம். இல்லம்மா, இந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணியாச்சு. எனக்கே புரியல, நான் இன்வால்வ் ஆயிட்டேன். இப்போ அந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க. நிச்சயம் பண்ண மாப்பிள்ளைய உள்ள புகுந்து லவ் பண்ணி கலகம் பண்றது தப்பு இல்லையா? கள்ள உறவுடா. ஒரு 1 லட்சம் கேட்கலாமா? மஞ்சப்பை ரெடி பண்ணி வை. நிவினுக்கு இவ்வளவு பிடிக்கவே இல்ல சார். ஆமா, நிவினுக்கு என்ன பிடிக்காது சார், நான் ஒத்துக்கிறேன். அதே நிவினுக்கு யமுனாவை பிடிக்காது. கொஞ்சம் ஜூம் பண்ணி போக முடியுமா? டீடைல்ஸே தெரியலையே. காவேரி ஃபோர்ஸ் பண்ணி யமுனாவை நிவினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சார். இது மட்டும் எப்படி சரி? தவறான உறவு, தவிர்க்க முடியாத கர்ப்பம். சார் ஒரு ட்விஸ்ட் ஒன்னு இருக்கு சார். அந்த யமுனா யாருன்னா காவேரியோட தங்கச்சி சார். தங்கச்சியே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலையடா. ஆனா சீரியல் ஸ்கிரிப்ட் ரைட்டர்களே ரொம்ப கஷ்டப்பா இந்த ஸ்கிரீன் பிளே எல்லாம். சீரியல் எடுக்கிறதே கஷ்டம், அதுல மெகா சீரியல் எடுக்கிறது மகா கஷ்டம். இந்த பொண்ணு ஒரு வாட்டி நிவினை காதலிச்சது, உடனே போய் அஜய கல்யாணம் பண்ணிச்சு. தலை சுத்துதா, என்னால தாங்க முடியலடா. விஜய் காவேரி கல்யாணம் பண்றப்போ 2 பேருக்கும் இஷ்டம் இல்லாத கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா போக போக லவ் ஆயிடுச்சு. ஆஹா. அதே மாதிரி எங்க சைடுலயுமே கல்யாணம் பண்ணிட்டா போக போக எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். இந்த கேரக்டர் யாரு இப்ப? ஏமா அந்த விஜய் டேய் என்னடா கன்னித்தீவு மாதிரி இது முடியவே முடியாதாடா? நீ இரு, நீ க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு புருஷனே கல்யாணம் பண்ண நினைக்கிறேன். ஒரே கள்ள உறவா இருக்கேடா. நல்ல உறவுல ஏதுடா கிக்கு? என்னோட ஃப்ரெண்ட் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் அந்த வாழ்க்கைக்குள்ள நான் இல்லையே, அவன் அவளை சின்சியரா காதலிக்க அது ஆரம்பிச்சாச்சு. எனக்கு தெரியாதுல. டேய், எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான்டா. அவங்க 2 பேரும் ஒரே சொட்டுக்குள்ள நான் ஊரை விட்டு ஓடி போனேன். பார்த்த அப்புறம் நீ எப்படி அவனை நினைக்கலாம்?
நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. நான் ஊரை விட்டு ஓடி போனதால தான் என் இதுல ஊரை ஃப்ரெண்ட் விட்டு வேற ஓடி போனீங்களா? அங்கதான் நாங்க கதையில ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம். அங்க கொண்டே வச்சீங்க. ஒரு தப்பான பையனை காதலிச்சு அந்த பையன் கடத்திட்டு போய் கொலை பண்ற விக்கிற அளவுக்கு போயிட்டான். ஐயோ அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? கண்மணியும் அன்பும் தான் காப்பாத்தி கொண்டு வந்தாங்க. ஆக ஒண்ணு தெரியுது, எல்லா சீரியல்லையுமே கல்யாணம் பிடிக்காம தான் நடக்குது. அதேதான். நீங்க எந்த பொண்ணுக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? அவங்க யாரு? கண்மணி. சார் இது வேற சீரியல் அது வேற சீரியல் சார். ஐயோ கொத்தா இருக்க முடிய கூவமாக்கி குழப்பி நாரடிக்கிறியே. எந்த சீரியலை ஓபன் பண்ணாலும் இறங்கி அடிக்கிறீங்களே. ஃபுல்லா எல்லாத்தையும் பாத்துரு. விஜய் டிவி ஃபுல்லா ஃபுல்லா இப்ப வரும்போது உங்க ப்ரோகிராம் பார்த்து அழுதுகிட்டே வந்தேன். இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? உங்களையும் உங்க கணவரையுமே கண்மணி தானமா சேர்த்து வச்சுச்சு. அந்த நன்றி இல்லையா உங்களுக்கு? அப்படி பாரு. சேர்த்து வச்சு இப்போ என் கணவனே கூட இல்லையே. அதுக்கு நீ நல்லபடியா இருந்திருக்கணும். நீ அம்மா வீட்லயே இருந்துக்கிட்டு வெண்ணிலா கூட கூட்டு சேர்ந்துட்டே இருந்தா உன் புருஷன் எப்படி உங்ககிட்ட சேர்ந்து இருப்பாரு? இல்ல சார் நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிடுவேன். வீட்ல இருந்து எனக்கு எந்த வரதட்சணை எதுவும் நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒருத்தருமே நார்மலா கல்யாணம் பண்ண மாட்டீங்களா? சார் கண்மணி கல்யாணமே ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணாங்க. ஜாதகம் பொருந்தி இருக்குன்னு ஒரே ஒரு பொய் சொன்னாங்க. அது பொய் தானே? அது பொய் தானே? ஒரே ஒரு பொய். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? இதே உங்க வீட்ல நடந்தா நீங்க ஒத்துப்பீங்களா? ஜாதகத்தை பொய்யா கொண்டு வந்து கொடுத்தா கல்யாணம் பண்ணி நல்ல வைப்பீங்களா? பொண்ணா இருந்தா ஒத்துக்குவாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. சார் குமரவேல நான் கேள்வி கேட்கணும். யார் குமரவேல்? பர்ச அரசியல் லவ் பண்ணாரு. எவ்வளவு கொடுமை பண்றாரு சார் கூட்டி போய். என்னால பாக்க முடியாதுப்பா. அண்ணா இவரு தானே எங்க அப்பா கேரக்டர் பண்றாரு. டாடி எங்க கூட்டு நிறுத்திக்கிற பத்தியா? ரொம்ப பெருமையா இருக்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கச்சி ஏமாத்திட்டு போனா. அதுக்கப்புறம் எங்க அண்ணன் பொண்ணு ஏமாத்திட்டு போனா. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அதனால பழிக்கு பழி வாங்குறதுக்கு என் பையனை ப்ரிப்பேர் பண்ணி அந்த பொண்ணை தூக்குறான். இதுல என்ன தப்பு இருக்கு? பிளான் பண்ணி கடத்திட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறேடா போய். தங்கச்சியை ரொம்ப படுத்த கூடாதுல்ல. டோட்டலா ஜாலியா முடிக்கணும்ங்கற மைண்ட் செட்லயே சத்திவேல். சொந்த தங்கச்சியே. சொந்த கூட பிறந்த தங்கச்சி. நாங்க கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா மிகப்பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம். எங்கிட்ட வேலை செஞ்ச ஒருத்தர் போய் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றது. யாரா நீ இவ்வளவு டேலண்டடா இரு? பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க நல்லா தானே வச்சிருக்காங்க பாண்டியன் வீட்ல. அதே மாதிரி பாண்டியன் பொண்ணை கல்யாணம் பண்ண அரசியே நீங்க நல்லா வைக்கல. சாபாஸ், சரியான போட்டி. நாங்க அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ண பார்த்தா அந்த பொண்ணு கடைசில என் பையனை டார்ச்சர் பண்ணிட்டு அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். உனக்கு தெரியுமா என் பையன் ரூம்ல அடி வாங்க தெரியுமா? இவரு பண்ண வேலையில என்ன சந்தா கூட்டிட்டு போய் சட்ட கீழே அடிச்சானுங்க சார். மூச்சு திணற அடிச்சானுங்க. அந்த பொண்ணு கழுத்துல நான் தாலியை கட்டல சார். அவளே தாலியை கட்டிட்டு வந்தா என் மண்டையில சாம்பாரை ஊத்துனா. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? கத்தி எத்தி என்ன மிரட்டினா. என் பையன் பாவம் சார். பெத்தவங்கள நீங்க கஷ்டப்படுத்தும் போது அந்த பொண்ணு அப்படிதான் சார் பண்ணுவா. சின்ன மருமகளை ரொம்ப பாடாப்படுத்துறாங்க சார். நீங்க சின்ன மருமகளா வீட்ல? ஆமா சார். ஓஹோ, கதை இப்படி போகுதா? என்ன கேட்கணும் என்கிட்ட? மேடம் தமிழ்செல்வியை அது கூட பிள்ளை மாதிரியே கேக்குறீங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. உங்க புள்ள மட்டும் வரணும்னு நினைக்கிறீங்க. அப்ப ஏன் வந்து தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ள வரக்கூடாது? இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அவர் வந்து மினிஸ்டருடைய புள்ள. அப்ப தமிழ்ச்செல்விக்கு தானே பவர் அதிகம். தமிழ்ச்செல்வி தானே மருமக. என்னடா நடக்குதுங்க? அண்ணன் தம்பி 2 பேருக்கும் தான் சொத்து அது. என் புருஷன் எதுக்கு அந்த வீட்ல இருக்கான்? என் புருஷன் அந்த வீட்ல எதுக்கு இருக்கான்? பொம்பளைக்கு அடக்க இருக்கும், போக்கிரித்தனம் இருக்க கூடாது. வண்டு கடிச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கீங்க. இப்ப உங்களை காப்பாத்த போறது தமிழ்ச்செல்வி தான். அப்படியா? ஆனா பட் இன்னொன்னு எனக்கு புரியல. வண்டு கடிச்சு சாக கிடக்குறாங்கங்கறீங்க. ஈஸ்வரி மேடம் தான். ஆமா எல்லாரும் ஜெனரலா சீரியல்ல பாம்பு தானே கடிக்கும். அதானே உலக வழக்கம். பாம்பு காமிக்கணும்னா பர்மிஷன் வாங்கணும். ஓ அதனால வண்டாக்கிட்டாங்க சார். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா எப்ப வெளியில போயிட்டு வந்து ஜாயின் பண்ணாலும் புரியுது. Thank you. ஆக்சுவலா ஸ்னேகா வந்து கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஓகேங்களா? ஆனா சிந்துவை ஏன் உங்களுக்கு பிடிக்கல? சிந்து எப்படி அந்த வீட்டுக்குள்ள கல்யாணம் பண்ணி வந்தா? அவங்க கல்யாணம் பண்ணி எப்படி கல்யாணம் பண்ணி வந்தா? அவங்களே தாலி எப்படி கல்யாணம் பண்ணி வந்தா? திரும்ப பேசுறீங்க. அவ பண்ண தப்பெல்லாம் உங்க பையன் பேர்ல பழி போட்டாளா? உங்க பையன் மேல பழிய போட்ட அப்புறமும் உங்களுக்கு எப்படி ஸ்னேகாவை பிடிக்குது? எப்படி நம்மால் பின்றேன் பாரு. லவ் பண்ண பொண்ணு காதலிச்ச ஒருத்தனுக்காக இவ்வளவு அசிங்கத்தை தேடி கொடுப்பாளா? என்ன கொடுமை சரவணனது. தேடி கொடுத்துட்டாமா? தேடி கொடுப்பாளா? நீங்க என்ன பண்றீங்க? தேடி கொடுப்பாளா? இல்ல தேடி அதெல்லாம் வழுப்பல். நோ 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 நோ. சோலி முடிச்சு. இங்க பாருங்க, எனக்கு எவ்வளவு வெறி இருக்கும். எங்களுக்கு எவ்வளவு வெறி இருக்கும். சபாஷ், சரியான போட்டு. எங்களுக்கு இங்க பாருங்க, இங்க பாருங்க, பையன் தானே பண்ணாரு. அந்த சீரியல் மாதிரி உங்க அடிக்கடி போயிட்டார்.
அது தவறு. ஐயோ, அது தவறு. தவறு. அவ்வளவுதான். விளக்கம் இல்லைங்க. ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா. ஆனா கிளைமாக்ஸ்ல நம்ம ஜெயிச்சிரோம். டோன்ட் வரி. சார் திருப்பி அந்த பக்கம் போற மாதிரி இருக்கு. நீங்க இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. நான் எந்த பக்கம் இருக்கேனே எனக்கு தெரியல. ஏன் இதுக்கு இவ்வளவு கொந்தளிக்கிறாங்க ரெண்டு பக்கமும்? எதுவுமே தெரியல. பாத்தீங்களா கவுளி கூட அடிக்குது. நீங்க உங்க பையனை ஒழுங்கா வளர்க்கல. உங்கள மாதிரியே பேச சொல்லி கொடுத்து இப்ப அதுக்கு முந்தின பாயிண்ட்க்கே வந்துட்டாங்க. ஐயோ மீண்டுமா என்னண்ணே கத்திய பார்த்தா கட்சி மாறிட்டீங்க. உசுறு முக்கியம்டா. என் டவுசரு. ஹீரோயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் பிரெக்னென்ட். அந்த ஹீரோவோட ஒய்ஃபும் பிரெக்னென்ட் நெஜ லைஃப்ல. ஆஹா. மண்ணை வாரி தூத்தி உனக்கு இந்த குழந்தை பிறக்காது செத்து போகணும்னு அப்படி சாபமிடுற மாதிரி ஒரு சீன் நான் நடிச்சேன். ஐயோ. சாதாரணமா ஒரு நடிப்பா ஒரு துணியை கட்டிட்டு ஒரு பிரெக்னென்ட்டா இருந்து நடிக்கும் போது நமக்கு அந்த ஒரு பயம் நம்மளுக்கு வராது இல்லையா? அப்ப அந்த மாதிரி நடிக்கும் போது எனக்கு உடம்பெல்லாம் வைப்ரேட் ஆச்சு. ஆனா அவங்க ஒரிஜினலா 8 மாசம் அதை நடிக்க மாட்டேங்கிறா டைரக்டர் கிட்ட. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா. பட் இந்த சீனை பண்ணி தான் ஆகணும். அது ரொம்ப இம்பாக்ட் சீன். ஏன்னா நான் என்னோட வயிற்றுச்சல் முழுக்க நான் அவங்க கிட்ட காட்டணுங்கிறது. நீங்க சொல்ற மாதிரி கிண்டல் பண்ணுவீங்களா என்னன்னு தெரியாது. நான் அத்தனை திக் தேவதைகளையும் ப்ரேயர் பண்ணினேன். நான் நடிக்கிறேன் அடிவாயத்துலேருந்தெல்லாம் நான் சொல்லலை. இது நடிப்பு, எனக்கு தொழில். நல்லா இருப்படா போடா. நான் சொல்ற ஒரு பல்லு இல்லைன்னா ஒரு பல்லு வார்த்தை வந்து பலிக்கும்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் இயற்கையில சொல்றது. நான் இது எதுவுமே பலிச்சிடக்கூடாது, அவங்க 2 பேருக்குமே குழந்தை நல்லபடியா பிறக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நான் ரொம்ப வேண்டிண்டு. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. பொண்ணை வந்து கொஞ்சம் தள்ளியே நில்லுமா, கூடிய வரைக்கும் நான் அந்த ஃபோர்ஸ் போடுறேன், மண்ணு மேல விழாம போடுறேன் அப்படின்னு தான் சொல்லி போட்டேன். அந்த சீன் முடிச்சிட்டு என்ன பண்ணீங்க? முடிச்ச உடனே நான் அவங்களெல்லாம் போய் கட்டி பிடிச்சிட்டு அழுதேன். ஏன்னா நான் ஒரு அம்மா இல்லையா சார், எனக்கு 2 குழந்தைகள் இருக்கு. நிஜமாவே அந்த பொண்ணு எனக்கு குழந்தை பிறக்காம போயிடுத்துனா என்ன பண்றதுன்னு பயப்படுறா. நிஜமாவே லட்டு மாதிரி 2 குழந்தையும் பிறந்து இன்னைக்கு நல்லா வளர்ந்து சூப்பரா இருக்காங்க.